ஹலோ ஆல், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து எல்லோ பீஸ் மசாலா. அது வந்து கோவன் கறி ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து 250 கிராம் எல்லோ பீஸ் எடுத்து ஓவர் நைட் ஊற வச்சதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் சால்ட்டு, கொஞ்சம் வாட்டர் வச்சு நீங்கள் வந்து கொதிக்க வச்சு குக் பண்ணலாம். அப்படி இல்லைனா குக்கரில் வச்சிங்கன்னா ஒரு விசில் விட்டு பாருங்கள். அந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு விசில் போதும். இல்லைனா மேக்ஸிமம் 2 விசில். 2 விசில் விட்டிங்கன்னா ஒரு சில பருப்பு அந்த பீஸ் அப்படி இருக்கும். அதேமாதிரி கொஞ்சம் குழஞ்ச மாதிரியும் வரும். மசாலா அரைக்கிறதுக்கு ஒரு வெங்காயம், 2 தக்காளி, ஒரு 4 பூண்டு பல், பச்சை மிளகா 4, கொஞ்சம் இஞ்சி துண்டு. மசாலா பவுட்ரு பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு கோரியாண்டர், 2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பு. அவ்வளோதாங்க. இன்னும் 2 3 சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் இருக்குது. அது நான் என்னென்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு ஆயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், நீங்கள் எவ்வளோ டேபிள் ஸ்பூன் வேணால் சேர்க்கலாம். ஹெல்த்திக்காக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திங்கன்னா போதும். நான்ஸ்டிக் தவானா சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு வந்து பூண்டு, இஞ்சி, வரமிளகா போட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிடுங்க, ஒரு 10-15 செகண்ட்ஸுக்கு. அதுக்கப்புறம் ஸ்லைஸாக நறுக்கி வச்சுருந்த வெங்காயம், இதை எப்படியும் அரைக்க தான் போகிறோம், அதனால் நீங்கள் ரஃப் சாப் கூட பண்ணிக்கலாம். வதக்கிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வதக்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக சோம்பு, அப்புறம் கசகசா டைஜஷனுக்காக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி இப்போ சேர்த்துடலாம். வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக சால்ட்டு, அதாவது 1 டீஸ்பூன் அளவுக்கு இந்த ரெசிபிக்கு நான் சேர்த்துருக்கேன். சால்ட் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த ஸ்பைஸ் மிக்ஸ் எல்லாத்தையும் இப்போ ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 to 3 மினிட்ஸ் குக் பண்ணால் போதும். அதாவது இந்த தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு இருந்தால் போதும். நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது மெயின் கோவன் ஸ்டைல் ஃபுட்டில் ஒன் ஆஃப் த மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா கோகோனட்டு. கோகோனட் வந்து நான் 1/4 கப் அளவுக்கு துருவி வச்சுருக்க கோகோனட் சேர்த்துருங்க. கோகோனட் உங்களுக்கு இன்னும் பிடிக்கும்னா நீங்கள் நிறையா கூட சேர்த்துக்கலாம். வதக்கிட்டு ரொம்ப அடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு வதக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இந்த மசாலாவை அரைச்சிடலாம். பிளேட்டில் கொஞ்சம் ஆற வச்சதுக்கப்புறமா மிக்சரில் ரொம்ப ஃபைனாக அரைச்சிடாதீங்க, அதேமாதிரி ரொம்ப குறைன்னு அரைச்சிடாதீங்க. ஆல்மோஸ்ட் க்ளோசர் டு ஃபைன் ஸ்டேஜில் வரைக்கும் அரைச்சிட்டு அந்த மசாலாவை தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ டபுள் குக் பண்ண போகிறோம். அதாவது அது சேம் பேன் வேறு பேன் எடுத்துகிட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்திங்கன்னா போதும். சேர்த்துட்டு அப்புறம் வெங்காயம் சும்மா கொஞ்சமாக நைஸாக சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி வச்சுட்டு அதையும் சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவருக்கு சூப்பராக இருக்கும். கருவேப்பிலை வந்து ஒரு 10 எண்ணம் சேர்த்துட்டு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலா பேஸ்ட்டை இப்போ சேர்த்துருவோம். அதாவது நீங்கள் இந்த அரைக்கிறதோட பியூட்டி என்னென்னா அந்த மசாலா வந்து நல்லா பிளெண்டாக இருக்கும். அதே மாதிரி நேச்சுரலாகவே வந்து உங்களுக்கு இந்த எல்லோ பட்டாணி, பச்சை பட்டாணி, அந்த ட்ரையாக இருக்கிறது இது எல்லாமே நல்லா இருக்கும். இது வந்து இன்னுமே நல்லா திக் அண்ட் ரிச் கன்சிஸ்டன்சி கொடுக்கும். அந்த மசாலா அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அடி பிடிக்கிற மாதிரி தான் கன்சிஸ்டன்சிக்கு அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு நிமிஷம் வதக்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருந்த பட்டாணியை இப்போ சேர்த்துடலாம். இதே ரெசிபி நீங்கள் பச்சை பட்டாணிக்கும் ஃபாலோ பண்ணலாம். பச்சை பட்டாணியில் என்னென்னா அந்த பட்டாணியோடைய ஃப்ளேவர் வந்து ஓவர் பவரிங்காக இருக்கும். இந்த எல்லோ பட்டாணியில் வந்து அந்தளவுக்கு இருக்காது. நீங்கள் என்ன ஃப்ளேவர் கொடுக்குறீங்களோ அதை நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். வேணுங்கிற அளவுக்கு தண்ணியை கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 3 மினிட்ஸ் குக் பண்ணிங்கன்னா அவ்வளோதாங்க. கோவன் ஸ்டைல் மஞ்சள் பட்டாணி மசாலா ரெடி. சூப்பராக இருக்கும். இது வந்து நீங்கள் பானிபூரிக்கு மேலே போட்டும் சாப்பிட்லாம். சும்மா அந்த பட்டாணியவே ஈவினிங்கில் கொஞ்சம் கொத்தமல்லி இலை, கேரட்டு, ஆனியன்லாம் போட்டு ஸ்நாக் மாதிரியும் சாப்பிட்லாம். பூரிக்கும் நீங்கள் சர்வ் பண்ணலாம். எப்படி வேணால் சாப்பிட்லாம். ஒரு ஃபென்டாஸ்டிக் ரெசிபி. நல்ல ரிச் அண்ட் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. ஹாப்பி குக்கிங்.